சத்துணவு மாவட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம். இந்த கொல்கத்தா அரசு மருத்துவமனையில அந்த டாக்டருக்கு நடந்தது அது பெரிய கொடுமைதான். ஏன்னா நம்ம கடவுளுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது டாக்டரை தான் நம்ம பார்ப்போம். அப்ப அந்த டாக்டருக்கே அப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கும் போது அந்த கொடுமை அந்த இதை பண்ணினவங்களை அந்த நேரமே தண்டிச்சிருக்கணும். அவங்கள வச்சுக்கிட்டு நிறைய பேரை நம்ம இவங்க மூலியமா தான் நிறைய பேரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அரசு வச்சிட்டு இருக்கிறது அது நம்மளை ஏமாத்துறதுக்குள்ள அர்த்தம் தான். ஏன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்ககிட்ட இருந்து இன்னும் உண்மை வரணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள உண்மைகளை என்ன செய்யறாங்கன்னா மறைக்காங்கன்னு அர்த்தம். அதனால அப்படி நமக்கும் நம்ம முன்னால பேசுனவங்க சொன்ன மாதிரி நமக்கு இங்க சில பாலியல் துன்புறுத்தங்கள் நடக்கதான் செய்யுது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் மிந்தி மாதிரி ரோட்ல போக முடியாது. அன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ரோட்ல தனியா மிந்திலாம் எவ்வளவு தூரமா நம்ம இப்ப டூ வீலர் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னால நிறைய லேடிஸ் சைக்கிள்ல நடந்துலாம் போவாங்க. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மா நடந்து ஒரு தெருல போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டலாம் வீடு இருக்கதான் செய்யுது. ஒருத்த பின்னால போய்கிட்டு இருக்க பதுங்கி போய் அந்த அம்மாவை பிடிச்சு இழுத்து பண்றான். அப்படிலாம் நடக்கு. அதெல்லாம் நடக்கும் போது என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு அந்த பண்றவங்களை பிடிச்சு வச்சு நம்ம உடனே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாங்கன்னா மறுபடியும் இது வராது. ஏன்னா இவங்க ரொம்ப நேரம் பணியில இருந்துட்டு அசந்து தூங்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க உள்ள போனாங்க. நாங்க நிறைய பேசுறாங்க. நமக்கே அவங்க புரியுது, பேசுறது அவ்வளவுமே நமக்கு புரியுது. ஆனா எதுக்காக அரசு இவ்வளவு தயக்கம் காட்டிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னும் அதிகமா ஒற்றுமையா இருந்து இந்த கருத்துக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவமனை முன்னால இருந்து அப்ப இருந்து நிறைய பேர் நமக்கு வந்திருக்கணும். நம்ம லேடிஸா சேர்ந்து பண்ணும்போது இதுல நிறைய பேர் இன்னும் நம்ம பண்ணணும்னா இன்னும் அதிகமான இது கிடைக்கும். அதனால இனி வரும் காலங்களில் நம்ம ஒற்றுமையா சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன்.